So first few strides walk பண்ணுங்க, அடுத்த few strides ஜென்டிலா ஓடுங்க, follow through. Hello champions, நீங்க ஒரு பிகினரா, நீங்க இன்னைக்கு ஃபாஸ்ட் bowling கத்துக்கணும்னு விரும்புறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஒரு ஃபாஸ்ட் bowling கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட் ஒரு பால் எடுத்துக்கங்க, அதோட சேர்த்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பேசிக்லேருந்து எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட் bowling போடுறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பால் எப்படி கிரிப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் பாலில் சீம் இருக்கும், லெதர் இருக்கும். ஸோ நம்ம கிரிப் பண்ணுறப்போ உங்களோட பாயிண்டிங் ஃபிங்கர் அண்ட் த மிடில் ஃபிங்கர் இது ரெண்டுமே சீம் மேலே ரெஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் கிரியேட் ஆகிற மாதிரி பார்த்துங்க. அப்புறமா உங்கள் தம் ஃபிங்கர் அதை வந்துட்டு சீமுக்கு கீழே இந்த மிடில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துங்க. உங்களோட ரிங் ஃபிங்கர் அண்ட் லிட்டில் ஃபிங்கர் ரெண்டுமே இந்த லெதரில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட்டை வந்து லாக் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக் கிரிப்பிங். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக போட போகிறீங்கன்னா இந்த கிரிப்பை தான் கற்றுக்கணும். சீம் மேலே 2 ஃபிங்கர், சீமி கீழே தம் ஃபிங்கர், இந்த 2 ஃபிங்கரும் சப்போர்ட்டிங் ஃபிங்கர் அண்ட் த ரிஸ்ட் லாக். இதை நான் கோப்ரா ரிஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஒரு கோப்ரா ஃபீல் இருக்கா? அதான் கோப்ரா ரிஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஒன்ஸ் நீங்கள் கிரிப் கற்றுக்கிட்ட பிறகு அடுத்ததாக கற்றுக்க வேண்டிய விஷயம் உங்கள் ரன்அப். உங்கள் ரன்அப் எப்படி இருக்கணும்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலாக ஒரு ஏரோப்ளேன் டேக் ஆஃப் மாதிரி இருக்கணும். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. ஒரு பிகினராக நீங்கள் உங்கள் ரன்அப் மார்க் பண்ணுறப்போ ஒரு 12 to 15 ஸ்டெப்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரன்அப் பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா பாய்ஸ் ஆஃப் யூ சேனலில் இங்கிலீஷில் நான் கண்டென்ட் போட்டிருக்கேன். எப்படி ரன்அப் மார்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். உங்கள் ரன்அப் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் திங் உங்கள் டார்கெட்டை லாக் பண்ணும். எங்கே போட போகிறீங்க? ஒரு பிகினராக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுங்க. ஸ்டெம்ப் தான் டார்கெட். ஸ்டெம்பை ஹிட் பண்ணுறது தான் என்னோட டார்கெட். ஸோ டார்கெட்டை லாக் பண்ணதுக்கப்புறம் ரன்அப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கணும். இந்த டீப் பிரீத் எதுக்குன்னா நீங்கள் பால் பை பால் போடுறப்போ ரிகவர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேக் அ டீப் பிரீத். ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு உங்கள் ரன்அப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்ட்ரைட்ஸ் வாக் பண்ணுங்கள், அடுத்த ஃபியூ ஸ்ட்ரைட்ஸ் ஜென்டிலாக ஓடுங்க. லாஸ்ட்டு ஸ்ட்ரைடு நீங்கள் அதாவது உங்கள் டேக் ஆஃப் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைடில் ஃபுல் எஃபர்ட் போடணும். ஸோ எப்படின்னா ஒரு ஏரோப்ளேன் டேக் ஆஃப் மாதிரி ஸ்லோ ஸ்டெடி அண்ட் ஃபுல் எஃபர்ட். ஸ்லோ ஸ்டெடி அண்ட் ஃபுல் எஃபர்ட். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேங்கிறத நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஒன்ஸ் உங்கள் ரன்அப் கற்றுக்கிட்ட பிறகு அடுத்ததாக பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் இம்பல்ஸ் ஸ்ட்ரைட், இல்லைனா டேக் ஆஃப், இல்லைனா கேதர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஓடி வந்துட்டு இருக்கீங்க, உங்கள் ஐஸ் வந்துட்டு டார்கெட் எங்கே போட போகிறீங்களோ அந்த டார்கெட்டில் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ ஓடி வர்றப்போ நீங்கள் வந்து உங்கள் ரன்அப்லேருந்து உங்கள் பவுலிங் ஆக்ஷனை கனெக்ட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் இம்பல்ஸ் ஸ்ட்ரைட். வாங்க பார்க்கலாம் எப்படி இம்பல்ஸ் ஸ்ட்ரைட் பண்ணுறது அப்படின்னு. உங்கள் ரன்அப்புக்கு அப்புறமா உங்கள் இம்பல்ஸ் ஸ்ட்ரைட். இம்பல்ஸ் ஸ்ட்ரைட் எப்படி இருக்கணும்னா நீங்கள் நேராக டார்கெட்டை பார்த்து ஓடி வந்துட்டு இருப்பீங்க. அவங்க ஹெட் ஸ்டில்லாக இருக்கும். கேதர் பண்ணும். கேதர் பண்ணுறப்போ இந்த ரிஸ்ட் இருக்குல்ல, இது வந்துட்டு எங்கே பிச் பண்ண போகிறீங்களோ உங்கள் டார்கெட்டுக்கு நேராக லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரைடில் இது வந்து க்ளோஸ் டு த பாடி வரணும். ஸோ உங்கள் லோவர் பாடி எப்படி இருக்கணும்னா நீங்கள் ஓடி வந்துட்டு இருப்பீங்க, லெஃப்ட் லெக்கில் ஃபீல் பண்ணி ரைட் லெக்கை நல்லா ரைஸ் பண்ணி சின் லீட் பண்ணி பேக் ஃபுட் காண்டாக்ட் பண்ணணும். இந்த பேக் ஃபுட் காண்டாக்ட் பண்ணுறப்போ பால்ஸ் ஆஃப் தி ஃபுட்டில் தான் இருக்கணும். இந்த பேக் ஃபுட் காண்டாக்ட் உங்கள் பவுலிங் க்ரீஸுக்கு பின்னாடி தான் லேண்ட் ஆகணும். இந்த பவுலிங் க்ரீஸை தாண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நோ பால் போடுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ எப்போவுமே உங்கள் இம்பல்ஸ் ஸ்ட்ரைட் ஸ்டெம்ஸை ரீச் ஆக போகிறீங்கன்னு தெரிகிறப்போ நீங்கள் கேதர் பண்ணணும். டார்கெட் பார்த்து சின்ன லீட் பண்ணி கேதர் பண்ணணும். பேக் ஃபுட் காண்டாக்ட் பால்ஸ் ஆஃப் தி ஃபுட்டில் இருக்கணும். பவுலிங் ஆர்ம் க்ளோஸ் டு த பாடி வரணும். க்ளோஸ் டு த பாடி எதுக்குன்னா கண்ட்ரோல். க்ளோஸ் டு த பாடி எப்போவுமே லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் மேசிவாக இருக்கும். இம்பல்ஸ் ஸ்ட்ரைடுக்கு அப்புறமா அடுத்தது உங்கள் டெலிவரி ஸ்ட்ரைட். உங்கள் டெலிவரி ஸ்ட்ரைடில் என்னென்ன கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம். டெலிவரி ஸ்ட்ரைடில் என்னென்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் உங்கள் ஃப்ரண்ட் ஃபுட் பிளாக். ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ராங்காக வந்துட்டு பிளாக் பண்ணும். இந்த ஃப்ரண்ட் ஃபுட் பிளாக் ரொம்பவே முக்கியம். ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் ஃபுல் எஃபர்ட்டில் பிளாக் பண்ணும். கொலாப்ஸும் ஆகக்கூடாது. புரியுதுங்களா? இம்பல்ஸ் ஸ்ட்ரைட் டெலிவரி ஸ்ட்ரைடுக்கு ஃபஸ்ட்டு திங் உங்கள் ஃப்ரண்ட் ஃபுட் பிளாக். இந்த ஃப்ரண்ட் ஃபுட் பிளாக்லேருந்து ப்ராப்பர் ஆர்ம் ரொட்டேஷன் அண்ட் உங்கள் ரிலீஸ் பாயிண்ட். இந்த டெலிவரி ஸ்ட்ரைடில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் உங்கள் ரிலீஸ் பாயிண்ட். க்ளோஸ் டு த இயர்ஸ் அண்ட் ஹையஸ்ட் ரிலீஸ் பாயிண்ட். உங்களால் மேக்ஸிமம் எங்கே ஹையாக ரிலீஸ் பண்ண முடியுமோ அங்கே ஹையாக ரிலீஸ் பண்ணும். இதுதான் உங்களோட டெலிவரி ஸ்ட்ரைட். லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபாலோ த்ரூ. உங்கள் இம்பல்ஸ் ஸ்ட்ரைட், டெலிவரி ஸ்ட்ரைட், அதுக்கப்புறமா இருக்கிற விஷயம் ஃபாலோ த்ரூ. இந்த ஃபாலோ த்ரூ ரொம்ப முக்கியமாக எதுக்குன்னா இன்ஜுரி ப்ரிவென்ஷன். நீங்கள் ஓடி வர்ற எஃபர்ட் போடுறீங்க, அந்த லோடு வந்து உங்களை இம்பேக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா உங்கள் ஃபாலோ த்ரூ ரொம்பவே முக்கியம்.
அது மட்டும் இல்லை உங்கள் ஆக்ஷன் ப்ராப்பராக ஸ்மூத்தாக முடிஞ்சுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கும் உங்கள் ஃபாலோ த்ரூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ த்ரூவில் உங்கள் பாடியை ஃபுல்லாக பெண்ட் பண்ணி நல்ல ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. உங்கள் பவுலிங் ஆர்ம் உங்கள் நீ கிட்ட ஆல்மோஸ்ட் முடியணும். உங்கள் நான் பவுலிங் ஆர்ம் ஃபேஸிங் ஸ்கையை பார்த்து போகணும். இந்த பேக் ஃபுட் இங்கே பால்ஸ் ஆஃப் தி ஃபுட்டில் லேண்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, இந்த பேக் ஃபுட்டோட ட்ரைவ் அவ்வளோ ஃபார்வர்டு வரணும். அதுக்கப்புறமா அடுத்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், தென் ஃபாலோ த்ரூ வெளியில் போகணும். இந்த வீடியோலேருந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கோட பேசிக் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ முழுக்க ஒரு பிகினருக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது பவுலிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதில் ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்டில் உங்களோட டவுட்டை கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.